பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதி என புலனாய்வு பிரிவின் அனைத்து அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரத்னபுரி பட்டேவெல பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேற்று பிற்பகல் தெரிவித்தார். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச வரவுள்ளார் என அவர்களுக்கு தெரியும். புலனாய்வு பிரிவு அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆட்சிக்கு வரவுள்ளவர் ஆசியாவிலேயே மிக இள வயது தலைவர் நாமல் ராஜபக்ச என்ற உண்மையை புலனாய்வு பிரிவு அறிக்கை வழங்கியுள்ளது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்துரையாடுகின்றனர். நாம் பல தூதுவர் ஆலயங்களுக்கு சென்றிருந்தோம். செல்கின்ற இடமெல்லாம் அடுத்த ஜனாதிபதி உங்களின் தலைவர் நாமல் ராஜபக்ச என கூறுகின்றனர். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை எதிர்கால தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவது அவ்வளவு கடினமான விடயமல்ல என கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இன்று தெரிவித்தார். நாம் கிராமங்கள் தோறும் செல்லும் போது அந்த கிராமங்களின் மக்கள் அணி திரள்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களித்தவர்கள். அவர்களே ஒன்றிணைகின்றனர். தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அந்த மக்கள் எம்மிடம் கூறுகின்றனர். தாம் ஏமாற்றப்பட்டமை தொடர்பிலும் தாம் தவறாக வழிநடத்தப்பட்டமை தொடர்பில் அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியுடன் குரோதத்துடன் உள்ளனர். அவர்கள் மிகவும் வெறுப்படைந்துள்ளனர். ஆகவே எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சக்தியை கட்டியெழுப்புவது, நாமல் ராஜபக்சவின் எதிர்கால தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டை கொண்டு வருவதும் அவ்வளவு கடினமான விடயமாக அமையாது என நான் நினைக்கின்றேன். அதுவே தற்போது தெளிவாக தெரிகின்றது.